கோவை தெற்கு மாவட்டம் கண்ணம்பாளையம் பேரூராட்சிக்குட்பட்டு கண்ணம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆகஸ்ட் 15 அன்று 50 அடி தேசிய கொடி கம்பம் பள்ளிக்கு அர்ப்பணிப்பு விழா, வல்க்ரோ நிறுவனத்தின் சார்பில் 43 லட்சத்தில் புதிய கலையரங்கம் திறப்பு விழா மற்றும் 79வது சுதந்திர தின விழா ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் கோவை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் தளபதி முருகேசன் கலந்து கொண்டு துவக்கி வைத்து சிறப்பித்தார். வல்க்ரோ நிறுவன நிர்வாக இயக்குநர் நௌசத், நிர்வாக ஊழியர்கள், பேரூராட்சி தலைவர் புஷ்பலதா ராஜகோபால், கண்ணம்பாளையம் பேரூர் கழக செயலாளர் விஸ்வநாதன், முன்னாள் தலைவர்கள், உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், அனைத்து கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விழா நிறைவில் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. அதே நாளில் சூலூர் அண்ணா சீரணி கலையரங்கில் இந்திய தமிழ்களம் 2ஆம் ஆண்டு விழா மற்றும் இரட்டை பாதை செய்தித்தாள் இணைந்து நடத்திய 79வது சுதந்திர தினத்தினை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்று போதைப்பொருள் விழிப்புணர்வு மராத்தான் நடைபெற்றது. மராத்தானை கோவை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் தளபதி முருகேசன் மற்றும் கருமத்தம்பட்டி உட்கோட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கராம் இணைந்து கொடியசைத்து துவக்கினர். பங்கேற்ற வீரர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துகளுடன் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது. மேலும் சூலூர் தெற்கு ஒன்றியத்துக்குட்பட்ட கள்ளப்பாளையம் ஊராட்சியில் அருள்மிகு ஐயாசாமி திருக்கோவில் ஆடி வெள்ளிக்கிழமை 25ஆம் ஆண்டு பொன்விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் தளபதி முருகேசன், கிளை செயலாளர் பிரபு, ஒன்றிய பிரதிநிதி சாந்தி ஜெகநாதன், BLC ராஜ்கண்ணன், நாகராஜ், அவைத்தலைவர் கோபாலகிருஷ்ணன், கிளை பொருளாளர் கிருஷ்ணன், பொங்காளியப்பன், பூபாலகிருஷ்ணன், பழனிசாமி, சுந்தர்ராஜ், சின்னமணி, கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.